presumptive taxation 44AD அப்படின்னு வந்து நமக்கு ஒரு செக்ஷன் இருக்கு இன்கம் டேக்ஸ்ல. இந்த presumptive taxation செக்ஷன்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒன்னு traders, இன்னொன்னு ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ஃப்ரீலான்சர்ஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு கேட்டகரிக்கு எப்படி டாக்ஸஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் சின்ன சின்ன ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஹோல்சேல் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்க எல்லாமும் இந்த presumptive taxation செக்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு கவர் ஆகக்கூடிய செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 44AD. இப்போ இந்த செக்ஷனில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனர் ஒரு 30 to 40 lakhs டர்ன் ஓவர் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் வந்து பெரிய கம்பெனிஸ் பண்ணுற மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவரோட ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் இல்லை. இந்த presumptive taxation செக்ஷனை யூஸ் பண்ணி அவர் இந்த 30 lakhs டர்ன் ஓவரை ரிட்டர்ன்ஸில் டிக்ளேர் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 6% ஆர் 8% அவரோட ப்ராஃபிட்டாக டிக்ளேர் பண்ணலாம். இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஏன் 6% ஆர் 8%ன்னு ஒரு வார்த்தை வருது அப்படின்னா 6% எப்போ அப்ளிகபிள்? 95% ஆஃப் தி சேல்ஸ் டர்ன் ஓவர் வந்து ஆன்லைன் மோட்ஸ்ல வந்திருக்கணும், கேஷா வந்திருக்க கூடாது. அப்ப நீங்க உங்க டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்து 6% உங்க லாபமா நீங்க வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுவே நான் வந்து கலந்து வந்திருக்கு, 95% எனக்கு வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் வரல, நிறைய கேஷா கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 8% ஆவது நீங்க மினிமம் ப்ராஃபிட் வந்து டிக்ளேர் பண்ணணும். அதே ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரீலான்சர்ஸ்க்கு 44ADA செக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு பாயிண்ட், ப்ரொஃபஷனல் ஒரு 20 lakhs வந்து அவருக்கு ஒரு இன்கம் வருது. ஒரு டாக்டரை எடுத்துக்கோங்களேன், இல்லை வந்து ஒரு இன்ஜினியர் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்துக்கோங்க. ஒரு 20 lakhs வந்து அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் இன்கம் வருது. இதில் 20 lakhs டிக்ளேர் பண்ணுவார். அந்த 20 lakhsலேருந்து 50% ஆஃப் தி ரெசிப்ட்ஸை ப்ராஃபிட்டாக அவர் வந்து காமிக்கணும். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 10 லட்சம். இந்த 10 லட்சத்துக்கு தான் அவர் டாக்ஸ் பே பண்ண போறாரு. 10 லட்சத்துக்கும் மொத்தமாக கட்ட மாட்டார். 10 லட்சத்தை இன்கமாக எடுத்துக்கிட்டு அந்த 10 லட்சத்துக்கு 80C 80D என்னென்ன டிடக்ஷன்ஸ் அவர்கிட்ட இருக்கோ அதை டிக்ளேர் பண்ணி நெட்டாக வர ஃபைனல் வேல்யூக்கு தான் அவர் வந்து டாக்ஸ் பே பண்ண போறாரு. இப்போ இந்த செக்ஷனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 30 lakhs பிஸ்னஸ் பண்ணவர் வெறும் 6% 8% டிக்ளேர் பண்ணி அவரோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை டாக்ஸ் இல்லாமல் வந்து ஃபைல் பண்ணிப்பார். ப்ரொஃபஷனல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ 50 லட்சமோ சம்பாதிக்கிறவங்க அதுலேருந்து 50%க்கு மட்டும்தான் அவங்க வந்து டாக்ஸை கட்ட போகிறாங்க. இன்னொரு 50% ஆஃப் தி இன்கம்க்கு டாக்ஸை பே பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு செக்ஷன். சின்ன சின்ன பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த செக்ஷனில் நீங்கள் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுறப்ப உங்களோட டாக்ஸஸ் சேவ் ஆகும், ரிட்டர்ன்ஸ் குயிக்காக ப்ராசஸ் ஆகும், ரீஃபண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் ஈஸியாக கிரெடிட் ஆகும். ஸ்க்ரூட்டினி, இன்கம் டேக்ஸ்லேருந்து ஸ்க்ரூட்டினைசேஷன்ஸும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம்.